அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பொது சத்திர சிகிச்சை நிபுணராக புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த புதியவர் யார் என்று நீங்கள் பலரும் அறிந்திருக்கலாம், அறிந்திருக்காமலும் இருக்கலாம். அந்த புதியவர் இந்த மன்னார் மண்ணை சேர்ந்தவர், இந்த மண்ணினுடைய மைந்தர். நான் நினைக்கிறேன் முள்ளிக்குளத்தில் பிறந்தவர் என்று சொல்லி, மன்னார் முள்ளிக்குளத்தில் பிறந்த அந்த சகோதரர் வைத்திய கலாநிதி சாந்தகுமார் குரூஸ், வைத்திய கலாநிதி சாந்தகுமார் குரூஸ் அவர்கள் தான் மன்னார் பொது சத்திர சிகிச்சை நிபுணராக புதிதாக இப்ப நியமனம் பெற்றிருக்கின்றார். அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மன்னார் வைத்தியசாலை என்பது மக்கள் ஒரு அச்சம் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அண்மைய செயற்பாடுகள் இவை எல்லாம் நீங்கள் அறிந்த விடயம். அண்மையில் இடம்பெற்ற சிசு மரணங்களாக இருக்கலாம், சிந்துவனுடைய மரணமாக இருக்கலாம், பரஜாவினுடைய மரணமாக இருக்கலாம். இவற்றின் அடிப்படையில் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்கின்றது என்பது உண்மை. நான் சொல்றேன் எல்லாம் உண்மையான விஷயம், இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆகவே இந்த நிலையில் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே விழுந்து சென்ட் சேவியர்ஸ் பாய்ஸ் காலேஜில் அவர் படித்திருக்கிறார். ஆகவே புனித சவேரியார் ஆங்கில தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவனும் கூட. அவருக்கு நாங்கள் உளமாற வாழ்த்துகிறோம். இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து 3 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த மண்ணிலே சேவை செய்வதற்கான, அது எந்த துறையாக இருந்தாலும், இந்த மன்னாரை சேர்ந்தவர்கள், இந்த மன்னார்ல நிறைய புத்திஜீவிகள் கல்விமான்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மன்னார்ல வந்து வேலை செய்வதற்கு விரும்பினாலும் அவர்களுக்கு அதை செய்ய முடியாத சில அரசியல் சூழல்கள் இருக்கின்ற நிலைமை இருக்கிறது. அடுத்தது, இந்த மன்னார் மண்ணிலே பிறந்து இங்கே இவர்கள் பட்டங்களை பெற்றாலும் படித்தாலும் இந்த மண்ணுக்கு சேவை செய்வதற்கு வருவதற்கு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. மூன்றாவது, இந்த மண்ணிலே சேவை செய்வதற்கு, இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே சேவை செய்வதற்கு விருப்பமும் சந்தர்ப்பமும் அந்த நியமனம் அப்பாயின்மெண்ட்டும் கிடைத்தும் அப்படியே கதறிக்கு பாரமாக இருந்துட்டு போறவர்கள். இப்படி 3 விதமான தரப்பினர் இருக்கின்றார்கள். இந்த 3 விதமான தரப்பினருக்கு மத்தியில் இந்த மன்னாரில் நான் பிறந்த நான், இது என்ற மண், இது என்னுடைய சொந்த மாவட்டம், இங்கனுடைய சேவை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆவலோடு வரக்கூடியவர்களை இங்கே ஆகக்கூடிய அளவு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நியமிக்கின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உள்ளார்ந்த ரீதியாக தீர்க்கக்கூடிய பல நிலைமைகள் உருவாகும். மண்ணின் மீது பற்றுக்கொண்ட மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில சேவையாளர்களாக, அரசு சேவையாளர்களாக வருவது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அந்த வகையில் இந்த வைத்திய கலாநிதி மன்னார் மாவட்டத்தினுடைய புதிதாக வந்திருக்கிற பொது சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்திய கலாநிதி சாந்தகுமார் குரூஸ் சகோதரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகின்றோம். உங்கள் பணி சிறக்க, மண்ணின் மீது பற்றுக்கொண்டு மண்ணின் மீது ஆசை கொண்டு உங்களுடைய சேவை தொடர உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இவர் டிஜிஎச் மொன்றாகல, அதே போல இவர் வந்து ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதே போல கொலம்பு நோர்த் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், இதிலெல்லாம் வந்து ராகமையில் இருக்குது, இதிலெல்லாம் சேவையாற்றி இருக்கின்றார். ஆகவே உங்கள் சேவை இந்த மன்னார் மண்ணுக்கு தேவை. இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்கள் வைத்திருக்கின்ற அவநம்பிக்கையை துடைத்தெறியும் விதமாக மண்ணின் மைந்தனாக உங்கள் சேவை தொடர உளமாற வாழ்த்துகிறோம். சாந்தகுமார் குரூஸ் டாக்டர் அவர்களே.